ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சென்று உங்கள் ஆதே நாடு ஃபேஃபார்ம்லேருந்து வர ஒரு வளமான வீடியோ தான் இது. மே மாதம் 3ஆம் தேதி 2026 காய்கறி மொத்த விலை பட்டியல். இன்னைக்கு கோவாவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். கோவா பார்த்தீங்கன்னா கிலோ 90 ரூபாயில இருக்குது. நேற்றோட ஒரு 10 ரூபா கூடி இருக்குது. கேரட் 230 ரூபாயில இருக்குது. லீக்ஸ் பார்த்தீங்கன்னா 140 ரூபாயில இருக்குது. அது ஒரு 10 ரூபா கூடி இருக்குது. ராபு கிலோ 40 ரூபா. பீட்ரூட் கிலோ 90 ரூபாயில இருக்குது. கட் பீட்ரூட் பார்த்தீங்கன்னா 150 ரூபாயில இருக்குது. உருளைக்கிழங்கு 220 ரூபா. சிவப்பு உருளைக்கிழங்கு கிலோ 200 ரூபாயில இருக்குது. நூக்கோல் கிலோ 80 ரூபா. குடைமிளகாய்க்கு பார்த்தீங்கன்னா கிலோ 600 ரூபாயில இருக்குது. சிவப்பு கலர் குடைமிளகாய் மஞ்சள் 650 ரூபாயில இருக்குது. குடைமிளகாய் பச்சை பார்த்தீங்கன்னா 500 ரூபாயில இருக்குது. பாசில் கிலோ 400 ரூபா. சைனீஸ் கோவா 250 ரூபா. சிவப்பு கோவா 150 ரூபாயில இருக்கு. சல்தரி கிலோ 300 ரூபாயா இருக்கு. கொத்தமல்லி கோலை பார்த்தீங்கன்னா அதுவும் கிலோ 300 ரூபாயில இருக்கு. ஐஸ் பேப் பார்த்தீங்கன்னா கிலோ 300 ரூபாயில இருக்கு. சலாது கிலோ 50 ரூபா. சிவப்பு சலாது கிலோ 300 ரூபாயில இருக்கு. புதினா கிலோ 250 ரூபா. பாஸ்லி கிலோ 250 ரூபாயில இருக்கு. ருவாப் கிலோ 100 ரூபாயில இருக்கு. ரோஸ்மெரி 1400 ரூபாயில இருக்கு. ப்ரொக்கோலி கிலோ 500 ரூபாயில இருக்கு. கோலிஃப்ளவர் 950 ரூபாயில இருக்கு. சிவப்பு ராபு கிலோ 500 ரூபா. பச்சை கிலோ 150 ரூபா. பச்சை வெள்ளரி பார்த்தீங்கன்னா கிலோ 100 ரூபா. பச்சை சுக்குனி மஞ்சள் சுக்குனி இது ரெண்டுமே கிலோ 100 ரூபாயில இருக்கு. நீட்டர் ராபு பார்த்தீங்கன்னா கிலோ 50 ரூபாயில இருக்கு. கிரீன் ஹவுஸ் டொமேட்டோ 250 ரூபாயில இருக்கு. கரிமிளகாய் பார்த்தீங்கன்னா அதுவும் 250 ரூபாயில இருக்குது. பார்க்க முடியுது. இந்த காய்கறிகள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் மார்க்கெட்டில் என்ன விலைக்கு கிடைக்குது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே நேரத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வைங்க. ஒவ்வொரு நாள் நம்ம போடுற வீடியோ பார்க்கணுமா இருந்தால். பை ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.